அந்த பவர் பாயிண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கேன், தெரியுதா? தெரியுது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிக்சர்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த பிக்சர்ஸ் அப்படியே உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணி ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் இஸ் அன் ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் டேட்டா. இப்படிதான் இருக்கும் டேட்டாபேஸ். ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்டூடெண்ட்டு நேமு, ரோல் நம்பர், இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட பிடெக் அந்த மாதிரி படிச்சிருக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் வந்திருக்கும். டேட்டாபேஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ ஆர்டிபிஎம்எஸ் அந்த மாதிரிலாம் வந்திருக்குங்க. ஆர்டிபிஎம்எஸ் இதுதான் இருக்கும் டேட்டாபேஸ். ஸ்டூடெண்ட் நேம், அதோட டேட்டாஸ், ரோல் நம்பர், என்ன ரோல் நம்பர், கோர்ஸ், கிரேடு, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டேட்டாபேசஸ் என்ன இருக்கு அப்படின்னா டைப் ஆஃப் டேட்டா relational non-relational இந்த ரெண்டு டைப் ஆஃப் டேட்டாபேஸ் தான் இருக்கு. இப்போ இதுல தான் எல்லாமே வந்து கவர் ஆகும். ரிலேஷனல் டேட்டாபேஸ்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. இந்த காலம்க்கு கீழே இதுதான் வந்து ரோன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் நேம்ன்றது ஒரு காலம், இது கீழே எல்லா ரோவுமே ஃபுல்லாக இருக்குது. கரெக்டா? எதுவுமே எம்டியா இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே எம்டியா இல்லை, இங்கேயும் எதுவுமே எம்டியா இல்லை, இங்கேயும் எதுவுமே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், சீக்வல். அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காமிச்சா அதே பிக்சர் தான். ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். இதுதான் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கான இது. ஸ்ட்ரக்சர்டா இருக்கும்.
ப்ரீ டிஃபைன்டு ஓகேங்களா. இது வந்து ப்ரீ டிஃபைன்டு. நீங்க வந்து ஒன்ஸ் வந்து நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இந்த காலம் இப்போ இந்த ஸ்டூடெண்ட் நேம் கீழே இதை இந்த ஸ்டூடெண்ட் நேமு, இந்த ரோல் நம்பர், இந்த கோர்ஸ், இந்த கிரேட்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போதே நீங்கள் இந்த காலம்ஸை நீங்கள் கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப இன்னொரு காலம் ஆட் பண்ணணும்னாலோ அது மாதிரி வந்து பண்ணணும்னாலும் அது வந்து இதில் வந்து முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலம்ல இந்த காலம் இருக்குன்னா அதுக்கு கீழே வந்து எம்டியா இருக்கக்கூடாது, எல்லாமே வேல்யூ இருக்கணும். வேல்யூ இல்லைன்னா வந்து அது வந்து உங்களுக்கு எடுத்துக்காது, அந்த அந்த இன்புட் வந்து எடுத்துக்காது. இப்போ நீங்க ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டீங்க, ரோல் நம்பர் கொடுத்துட்டீங்க, கோர்ஸ் கொடுக்காம கிரேடு கொடுத்தீங்கன்னா கோர்ஸ் இல்லை, இந்த இடம் எம்டியா இருக்குன்னு சொல்லி இங்க எரர் அடிக்கும். ஸோ அதுவும் வந்து எஸ்கியூஎல்ல இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல வந்து ஒரு இது. நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கிடையாது, ப்ரீ டிஃபைன்டு கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் ஒன்று ஆட் பண்ணலாம், எப்போ வேணாலும் ஒன்று ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு காலம் வந்து டேட்டா இல்லைனாலும் அது வந்து எம்டிஆர் இருந்தாலும் அது உங்களுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா. அதுதான் வந்து அப்படியே ஆப்போசிட். டிஃபைன்டு இதுக்கும் அதுக்கும் அதான் வித்தியாசம். அது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். அந்த நேம்லேயே உங்களுக்கு தெரியும் ரிலேஷனல் நான் ரிலேஷனல். ஓகே சார். இப்படிதான் இருக்கும். அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாங்கிறது இப்படிதான் இருக்கும். இது வந்து இதான் வந்து இது பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரேடுக்கு கீழே வேல்யூஸ் இல்லை. ஓகேங்களா. பட் ஓகே, இது வந்து எடுத்துக்கும். இதுல வந்து இந்த நோ சீக்வல் பொறுத்த வரைக்கும் இது வந்து வேலிட். ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு டேட்டாபேஸ் டைப்பு, ரிலேஷனல் நான் ரிலேஷனல். எஸ்கியூஎல் சொல்லுவோம், நோ சீக்வல் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேட்டாபேஸோட பேசிக். ஏடபிள்யூஎஸ்ல டேட்டாபேஸ்னா என்ன? ஏடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ அந்த சர்வீஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓவரால் டேட்டாபேஸ் சர்வீஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏடபிள்யூஎஸ்ல. நீங்கள் இப்போ நார்மலாக வந்து ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ் ஸோ இது ரெண்டு தான். இது பார்த்தீங்கன்னா சர்வர்
சர்வர் டைப், சர்வர், இது சர்வர்லெஸ். இப்போ 2 டைப் ஆஃப் இருக்கு. இது வந்து சர்வர்லெஸ். சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த சர்வரை நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சர்வர் இருந்து அந்த சர்வருக்குள்ளார உங்களுக்கு அந்த டேட்டா பேஸ் ரன் பண்ணா அது வந்து சர்வர், இந்த மாதிரி ஆர்டிஎஸ் சொல்லுவோம். சர்வரே வந்து உங்களுக்கு இருக்காது. பேக்எண்ட்ல சர்வர் இருக்கும். பட் இதுவுமே வந்து சர்வர்ல தான் ரன் ஆகும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா சர்வர் உங்களுக்கு தெரியாது. நீங்க சர்வர்லாம் சூஸ் பண்ண தேவையில்ல. ஆட்டோ ஸ்கேல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதான் சர்வர்லெஸ். அதாவது இப்போ நீங்க ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அந்த சர்வருக்குள்ளார டேட்டா பேஸ், மினி டேட்டா பேஸ், ஏகப்பட்ட டேட்டா பேஸ் இருக்கு. AWS ப்ரொவைட்ஸ் சப்போர்ட்டட் டேட்டா பேஸ் இன்ஜின். நான் சொல்றேன். AWS என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 6 டைப் ஆஃப் டேட்டா பேஸ் வந்து வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த 6 டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒன்னொன்றுமே ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லு. இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர். லைக் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற பவர் பாயிண்ட்டு, உங்களோட பிடிஎஃப், அந்த மாதிரி இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை இந்த சர்வரில் இன்ஸ்டால் பண்ணால் இந்த ரன் பண்ண முடியும். SQL, MySQL. SQLன்றது வந்து மைக்ரோசாஃப்டோடது, மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்டு. SQL டேட்டாபேஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. MySQL வந்து இது வந்து லினக்ஸில் யூஸ் பண்ணலாம், விண்டோஸ் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். MySQL, PostgreSQL, லினக்ஸ் மாதிரி. ஆரக்கிள் லைசன்ஸ் வாங்கணும். ஆரக்கிள் ஃப்ரீ கிடையாது. அரோரா வந்து அமேசானோட ஓன் ப்ராடக்ட்டு. MariaDB வந்து பார்த்தீங்கன்னா MariaDB ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இந்த 6 டேட்டாபேஸ் இன்ஜின்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே தான் AWSல. இதில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணி உங்கள் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் இப்போ SQL சூஸ் பண்ணிங்கன்னா, இந்த SQL சூஸ் பண்ணி இந்த RDS யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த சர்வர் இருக்கும். அந்த சர்வரில் SQL இன்ஸ்டால் ஆகும். அந்த சர்வர் வந்து AWS மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சர்வீஸாக தான் தராங்க RDS. ஓகேங்களா? ஆனால் அந்த சர்வருக்கு வந்து AWS காஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பேக்எண்ட்ல இருக்கிற சர்வீஸ்க்கு சர்வருக்கு வந்து AWS காஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நீங்க சர்வர்லெஸ் போயிட்டீங்க அப்படின்னா இதே சேம் செட்டப் தான். SQL எதுனா சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சூஸ் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு சர்வருக்கு சார்ஜ் கிடையாது. ஓகேங்களா? சர்வருக்கு வந்து சார்ஜ் கிடையாது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா, உங்களோட டேட்டா பேஸோட இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான 6 டேட்டாபேஸ் சர்வீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் AWS RDS அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி அவைலபிலிட்டி ஜோனில் வந்து நீங்கள் டேட்டாபேஸ் பார்க்கலாம். அப்புறம் வந்து இது 2 ஃபியூச்சர்ஸ் தான் வந்து மெயினான ஃபியூச்சர்ஸ். மல்டி அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னா என்னன்னா, அதோட பேர்லேயே இருக்கு பாருங்க. மல்டி அவைலபிலிட்டி ஜோன்றது ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஆடியஸை வந்து நீங்கள் லான்ச் பண்ணும்போது அந்த ஆடியோ சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்காக 3 வேறு வேறு ஜோனில் ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்பிளிட் ஆகி லான்ச் ஆகும். உங்களோட ஒரு டேட்டா பேஸ் ஒரு லொக்கேஷன், ஏதோ ஒரு லொக்கேஷன் ஏதோ ஒரு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இன்னொரு லொக்கேஷன்லேருந்து உங்களோட டேட்டா வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்எண்ட்ல இருக்கும், பேக்எண்ட்ல நடக்கும். நம்ம வந்து கான்ஃபிகரேஷன்ல இதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். பட் ஒன்ஸ் வந்து என்ன அவைலபிலிட்டி ஜோன் வேணுன்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
அது மாதிரி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மல்டி ஜோனில் மல்டி அவைலபிலிட்டி ஜோனில் வந்து உங்கள் டேட்டா பேஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு டவுன் டைம்ன்றது வராது, டேட்டா லாஸும் வராது, செக்யூர்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ரீட் ரிப்ளிகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ரீட் ரிப்ளிகா அப்படிங்கிறது ரெண்டுக்குமே உங்களுக்கு டெஃபினேஷன் நான் தரேன். மல்டி ஜோன் Amazon AWS multi-AZ and read replica maintain a copy of database. ரெண்டுமே வந்து காப்பி ஆஃப் டேட்டாபேஸ் தான். அதாவது உங்களோட ஒரிஜினல் டேட்டாபேஸை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோ. அந்த காப்பி பண்ண டேட்டாபேஸ் வந்து சப்போஸ் ஒரிஜினல் லொக்கேஷனோ இல்லை ஒரிஜினல் டேட்டாபேஸில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளமால டவுன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காப்பி பண்ணி வச்சுக்க டேட்டாபேஸ் வந்து மாஸ்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அது வந்து மாஸ்டராக ஆக்ட் ஆகும். இது வந்து திரும்ப நம்ம அந்த டவுன் டைம் முடிஞ்சு திரும்ப அந்த நம்ம ரெசால்வ் பண்ணுற வரைக்கும் அது மாஸ்டராக இருக்கும். உங்களோட டேட்டா வந்து கண்டினியூஸாக ரிப்ளிகேட் வந்து அதுலேருந்து ஆகிட்டு இருக்கும். ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஓகே நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு மூவ் பண்ணுறேன். இதுதான் வந்து அமேசான் RDS மல்டி அவைலபிலிட்டி ஜோன். இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு புரியும். என்னன்னா இதுதான் வந்து வெப்சைட்டோட கனெக்ஷன் வச்சுக்கோங்க. ஓகே, இது வெப் சர்வர்னு வச்சுக்கோங்க. இந்த வெப் சர்வர்லேருந்து அவைலபிலிட்டி ஜோன் 1, அவைலபிலிட்டி ஜோன் 2, ரெண்டு டேட்டா வேற வேற அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. அந்த 2 அவைலபிலிட்டி ஜோன்ல இது வந்து மாஸ்டர், இது வந்து ஸ்லேவ். ஓகேங்களா? மேல இருக்கிறது M இருக்கிறது மாஸ்டர், S இருக்கிறது ஸ்லேவ். இது இந்த வெப் சர்வர் வந்து இந்த பிரைமரி கனெக்ஷன், இதுதான் பிரைமரி கனெக்ஷன். இது வந்து டைரக்டா இந்த மாஸ்டர் நோடோட கனெக்ட் ஆயிருக்கும். எல்லா ரெக்வஸ்ட்டுமே வந்து ரெக்வஸ்ட்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு யூசர் லாகின் பண்றேன். இப்போ நான் ஒரு யூசர் லாகின் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த யூசர் லாகின் பண்றத இது வழியா போயிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டா இருக்கா அப்படின்றது செக் பண்ணுங்க. நான் இப்போ யூசர் ஐடி இப்போ ஜிமெயில் லாகின் பண்றேன், யூசர் நேம் போடுறேன், பாஸ்வேர்ட் போடுறேன். அது எங்க போகும்னா வெப் சர்வர் வந்து இந்த டேட்டாபேஸ்ல தான் போய் செக் பண்ணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத டேட்டாபேஸ்ல செக் பண்ணும். கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாகின் ஆகும், கரெக்டா இல்லைன்னா என்ன ஆகும், எரர் அடிக்கும். என்ன எரர்? பாஸ்வேர்ட் நாட் கரெக்ட், அது இன்வாலிட், இந்த மாதிரி எரர் அடிக்கும். நீங்க திரும்ப லாகின் பண்ணும். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து செக் பண்றது இங்கே தான் போய் அந்த டேட்டாபேஸ்ல தான் இருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும். ஓகேங்களா? ஸோ அதை போய் இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா அதை போய் இங்கே செக் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நீங்க புதுசா ஒரு யூசர் ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க புதுசா ஜிமெயில் லாகின் பண்றீங்க, உங்களுக்கு ஜிமெயில் ஐடி வேணும், ரெஜிஸ்டர் பண்றீங்க. ரெக்வஸ்ட் இங்கே வரும். இங்க வந்து ஜிமெயில இருந்து இங்க போவோம், டேட்டாபேஸ் போவோம், யூசர் ஐடி என்டர் பண்ணுவீங்க, பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுவீங்க, டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுப்பீங்க. கொடுத்து இந்த அவைலபிள் இந்த மாஸ்டர் டேட்டாபேஸ்ல இது ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாஸ்டர் வந்து எப்பவுமே இந்த ஸ்லேவோட சிங்கர்னைஸ் ரிப்ளிகேஷன்ல இருந்துட்டே இருக்கும். சிங்கர்னைஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடைவேளையில இந்த இதுல இருக்கிற எல்லா டேட்டாவும் இந்த ஸ்லேவ் டேட்டாவோட ரிப்ளிகேட் ஆகும். அதாவது இது ஒரு காப்பி எடுத்துருக்கும். இதுல இருக்க எல்லா டேட்டாவும் இதுல ஒரு காப்பி இது வந்து காப்பி ஆகிட்டே இருக்கும். அது குறிப்பிட்ட டைம்ல காப்பி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா?
அதான் சிங்க்ரனைஸ் சொல்லுவாங்க. ஓகே சிங்க்ரனைஸ் அசிங்க்ரனைஸ்னு 2 இருக்கு. ஓகேங்களா? சிங்க்ரனைஸ்ன்றது வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல காப்பி ஆகிட்டே இருக்கும். அசிங்க்ரனைஸ்ன்றது வந்து நீங்க இங்க கொடுக்கும்போதே இங்கேயும் காப்பி ஆயிடும். ஓகே ஓகே அந்த டைம்ல 2 இடத்துலயுமே காப்பி ஆகும். ஆனா இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான். அசிங்க்ரனைஸ்ன்றது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அசிங்க்ரனைஸ்ன்றது வந்து டைரக்டா இங்க ரைட் பண்ணும்போது இங்கேயும் ரைட் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ அதுதான் வந்து சிங்க்ரனைஸ் அசிங்க்ரனைஸ். ஓகே. இங்கே வந்து இங்கே கிரியேட் ஆகிறது இங்கேயும் போயிட்டு இந்த ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரெப்ளிகேட் சிங்க்ரனைஸ் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு அந்த அவைலபிலிட்டி ஜோன்ல ஏதோ ஒரு டிசாஸ்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து போயிடும். இது போயிட்டு டேட்டா பேஸ் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே இந்த வெப் சர்வீஸ் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது கனெக்டிவிட்டி செக் பண்ணி பார்க்கும். 2 வாட்டி செக் பண்ணி பார்க்கும், 3 வாட்டி செக் பண்ணி பார்க்கும். கனெக்டிவிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதை மாஸ்டர் ஆகிடும். இது வந்து மாஸ்டரா இருக்கும். இதுல இருந்து டேட்டா ஆல்ரெடி சிங்க்ரனைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இதுல இருந்து வர ரெக்வஸ்ட் எல்லாமே இதுல ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகி போகும். ஸோ இது வந்து மாஸ்டர் ஆயிடும். இது வந்து திரும்ப நம்ம இந்த ப்ராப்ளம் சரியாகி திரும்ப அப்பா வர வரைக்கும் இதுதான் மாஸ்டர் ஆகும். ஓகே ஸோ இது மாதிரி நம்ம அவைலபிலிட்டி 2 அவைலபிலிட்டி ஜோன் கொடுத்துருக்கோம். இது மாதிரி 3, 4 எவ்வளோ அவைலபிலிட்டி ஜோன் இருக்கோ எல்லாத்தையுமே இருக்கும். ஸோ ஒரு நோடு தான் மாஸ்டராக இருக்கும், மற்றெல்லாம் ஸ்லேவாக இருக்கும். ஒன்று டவுன் ஆயிடுச்சுன்னா அடுத்த எந்த அவைலபிலிட்டி ஜோன் நியர் பண்ணியிருக்கோ அதை வந்து மாஸ்டர் ஆக்கி அதை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே ஸோ இதான் வந்து மல்டி அவைலபிலிட்டி ஜோன் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரிப்பீட் நான் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மல்டி அவைலபிலிட்டி ஜோனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேஷன் வந்து ஸ்டாண்ட் பை ரிப்ளிகேஷனாக இருக்கும். அதான் சிங்க்ரனைஸ்னு சொல்லுவோம்ல வித். ஸோ அதனால வந்து ஹை டியூரபிள் கிடைக்கும் நமக்கு அந்த மல்டி அவைலபிலிட்டி யூஸ் பண்ணுறதுனால. ஃபெயில் ஓவர் ஏதோ ஒரு ஃபெயில் ஓவர் ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்யூம் ஆகிடும் இன்னொரு டேட்டா பேஸ்லேருந்து. அடுத்த டேட்டா பேஸ் அவைலபிள் டேட்டா பேஸ் இருக்கும் அதுலேருந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை மாஸ்டர் ஆக்கிட்டு ஒர்க் அது வந்து கண்டினியூஸாக அது கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பேக்கப் ப்ராசஸ்ஸு, பர்ஃபார்மன்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடியோஸில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக அது பேக்கப் எடுத்துக்கும். நீங்கள் எதுவுமே பேக்கப் எடுக்க தேவை இல்லையா? ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ் மல்டி அவைலபிலிட்டி ஜோன் நிறைய இருக்கு. இதெல்லாமே பெனிஃபிட்ஸ் ஆஃப் மல்டி அவைலபிலிட்டி ஜோன் ரிக்வயர்மெண்ட். ஸோ ஓகே, அந்த மாதிரி ரெப்ளிகேஷன், ஸ்டாண்ட் பை ரெப்ளிகேஷன், சிங்க்ரனைஸ் மோட்ல உங்களுக்கு இருக்கும். எண்ட் பாயிண்ட் டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து சேம் ஆஃப்டர் ஃபெயிலியருக்கு அப்புறம் அப்ளிகேஷன் கேன் ரெஸ்யூம் டேட்டா பேஸ் ஆப்ரேஷன் வித்தவுட் மேனுவல் இன்டர்வென்ஷன். அதாவது இன்னொரு ஜோனில் இருக்கிற டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிடும். ஃபெயிலியர்ஸ் ஆச்சுன்னா அவைலபிலிட்டி இம்பேக்ட் இஸ் லிமிட்டட் டைமில் தான் உங்களுக்கு ஒரு அந்த ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இன்னொரு ஜோன்லேருந்து உங்களோட டேட்டா பேஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இட் ரெடியூஸ் இம்பாக்ட் மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ண தேவையில்ல. இம்பாக்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் பண்ண தேவை. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் மெயின்டெனன்ஸ் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, பேட்ச் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா அந்த அவைலபிலிட்டி ஜோன் டவுன் ஆச்சுன்னா கூட நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவை. இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனில் உங்கள் டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரைமரி மாஸ்டராக கன்வெர்ட் ஆகி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி ஏடபிள்யூஎஸ் ஏதோ பேட்ச் பண்ணுறாங்க, ஒரு அவைலபிலிட்டி ஜோனில் பேட்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பேட்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி மந்த் வந்து டேட்டா பேஸ் சர்வர்லாம் பேட்ச் பண்ணணும். ஸோ அந்த டைம் பேட்ச் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா என்ன ஆகும்னா
நீங்கள் கவலைப்படாத இன்னொரு அவைலபிலிட்டி உள்ள டேட்டா வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து மாஸ்டர் கன்வெர்ட் ஒர்க் ஆகும். ஸோ டு ப்ரிவென்ட் எனி நெகட்டிவ் இம்பாக்ட் பேக்கப் ப்ராசஸ் ஆன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வந்து ஏடபிள்யூஎஸ் ஆடியோஸ் வந்து கிரியேட் பேக்கப் ஸ்டாண்ட் பை கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் கிரியேட் பண்ணிட்டு இது வந்து ஏதோ நெகட்டிவ் இம்பாக்ட் எதுவும் வராது. நீங்கள் பேக்கப் ப்ராசஸில் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட. ஸோ இதெல்லாம் அதர் பெனிஃபிட்ஸு. அவைலபிலிட்டி அவுட்டேஜ் டிபி இன்ஸ்டன்ஸ் சர்வர் சேஞ்சு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அதே பாயிண்ட்ஸ் தான். பிரைமரி டிபி இன்ஸ்டன்ஸ் இது ப்ராப்ளம் இஸ் டிடெக்டட் ஆன் பிரைமரி இன்ஸ்டன்ஸ் இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ஃபெயிலியர் டு ஸ்டாண்ட் பை த ஃபாலோவிங் கண்டிஷன். இந்த கண்டிஷன்ஸ்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஓவர் வந்து நடக்கும். ஃபெயில் ஓவர்னா ஒன்றும் இல்லை, மாஸ்டரை கட் பண்ணிட்டு ஸ்லேவை வந்து மாஸ்டர் ஆக்கிட்டு ஒர்க் பண்ணுறது தான் வந்து ஃபெயில் ஓவர் அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரிப்ளிகா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ரீட் ரிப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ரீட் ரிப்ளிகேஷன்றது ஒன்றும் கிடையாது, அதே கான்செப்ட் தான். ஆனால் இதில் கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்னன்னா யூசரு வெப்சைட் வழியாக கனெக்ட் பண்ணி போகும்போது இங்கே வந்து மாஸ்டர் இருக்கும், இங்கே வந்து ரீட் ஒன்லின்னு ஓகேங்களா. மாஸ்டரு ரீட் ஒன்லி ஓகேங்களா. இது என்னன்னா உங்களோட இன்புட் வருது, இதில் தான் ரீட் ரைட் ஆகும். மாஸ்டரில் ரீட் ரைட் ஆகும். மாஸ்டர் டேட்டா பேஸில் ரீடு ரைட் ரெண்டு ஆப்ரேஷன்ஸுமே இங்கே நடக்கும் ஓகேங்களா. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும், ரீட் ஒன்லியோட ரிப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. இது வந்து ரீட் ஒன்லினா உங்களால் அதை ரைட் பண்ண முடியாது, ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ண முடியும் ஓகேவா. அதாவது நீங்கள் எதுவுமே வந்து டேட்டா பேஸை புட் பண்ண முடியாது ஓகேங்களா. புட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் புதுசாக யூசர் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க ஜிமெயிலனா அது வந்து இதில் பண்ண முடியாது, இதில் மட்டும் தான் பண்ண முடியும், ரீட் ரைட்டில் தான் பண்ண முடியும் ஓகேங்களா. ரீடு மட்டும் தான் இதில் பண்ண முடியும் ஓகேங்களா. அட் த சேம் டைம் ஒரு டைமில் ரீட் ரைட் இதுதான் பண்ணும், ரீட் ஒன்லினா இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுலேருந்து இது ரிப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. இதில் போகிற டேட்டாஸ் எல்லாமே இதில் ரிப்ளிகேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட் ஏல இருக்குது, பியில் இருக்குது, விபிசி இருக்குது, ரிப்ளிகேஷன் ஆகுது ரீட் ஒன்லி. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வர இது ரிப்ளிகேஷன் ஆகுதா, இது வந்து ரீட் ஒன்லியில் ஓகேங்களா. அந்த அவைலபிலிட்டி ஜோனில் இப்போ அதாவது ப்ரீவியஸ் மல்டி அவைலபிலிட்டி ஜோனில் ஏதோ ஒரு டேட்டா பேஸ் தான் நீங்கள் ஒரு டைம் சிங்கிள் டைமில் யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் டைம்னா ஒரு மாஸ்டர் டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ மாஸ்டர் டேட்டா பேஸ் இருக்குன்னா உங்களோட ரெக்வஸ்ட் எல்லாமே அந்த மாஸ்டர் டேட்டா பேஸுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும். ரெக்வஸ்ட் ரிசீவ் பண்ணுறதும் ரெக்வஸ்ட்டை வந்து ஆஸ் ப்ரொவைட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா பேஸாக தான் இருக்கும், ஒரே டேட்டா பேஸ் மாஸ்டர் மட்டும்தான். ஆனால் இதில் ஒரு சில ரீட் ஒன்லி ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். நீங்கள் வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை இதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். ஸோ ஒரே டைமில் ரெண்டு டேட்டா பேஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ண முடியும். அதனால என்ன ஆகும்னா பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது அதே சேம் ஹை அவைலபிலிட்டியும் கிடைக்கும் இதில். எப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுற யூசரை வந்து நீங்கள் இதில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. பட் நீங்கள் சைன்இன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிஜிஸ்டர் பண்ண யூசரை சைன்இன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போயிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணி ஜிமெயிலை பார்க்கணும் ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம், ரீட் ஒன்லியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உங்களோட ரெக்வஸ்ட். இதில் போகும்போது உங்களுக்கு ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் பண்ண போகுது. ரீட் ஒன்லினா வெரிஃபிகேஷன் பண்ண மட்டும்தான் பண்ண போகுது. வெரிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன யூசரு என்ன பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கா, ஓகே கரெக்டாக இருக்குது, லாகின் அதை மட்டும் தான் இதில் பண்ணணும். அதை மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்க. இதில் எதுவுமே நீங்கள் இன்சர்ட் பண்ணல. ரீட் ரைட்னா அதான் டிஃப்ரெண்ட். டேட்டாவை வந்து ரைட் பண்ணல, ரீடு மட்டும் தான் பண்ணுறீங்க. ஸோ ரெக்வஸ்ட் இதில் போயிட்டு இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஸோ சேம் டைம் லாகின் பண்ணுறவங்கலாம் இதுலேயும் போகலாம் இதுலேயும் போகலாம், பட் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க இதில் மட்டும்தான் பண்ணுவீங்க.
அதுதான் ஓகே ஆக்சுவலி நான் உங்களுக்கு பேசிக்கான உங்களுக்கு டேட்டாபேஸ் பத்தி ஐடியா இல்லை, அதனால உங்களுக்கு பேசிக்கா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அது ஓகே பேக்ரவுண்ட் நிறைய ஒர்க் இருக்கு. பட் இது உங்களுக்கு ஓகே புரிஞ்சிச்சுன்னா போதும். இதுதான் கான்செப்ட். ஓகே நீங்க ஓகே ஜிமெயில் வச்சு நான் உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். ஓகேவா? எஸ் சார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரிப்ளிகா. ஸோ அதோட ஓகே கம்பேர் பண்ணும்போது மல்டி அவைலபிலிட்டி ஜோனோட கம்பேர் பண்ணும்போது ரீட் ரிப்ளிகாவோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி. ஓகேவா? ஓகே அதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரீட் ரிப்ளிகாவோட பெனிஃபிட்ஸ். ஓகே, ரீட் ரிப்ளிகா ஹெல்ப்ஸ் டிக்ரீஸ் லோட் ஆன் பிரைமரி டிபி பை சர்விங் ரீட் ஒன்லி டிராஃபிக். நான் சொன்ன மாதிரி ஓகே லோடை கம்மி பண்ணும். யூ கேன் கிரியேட் ரீட் ரிப்ளிகா வித் அவைலபிலிட்டி ஜோன். வேற அவைலபிலிட்டி ஜோன்லையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிராஸ் அவைலபிலிட்டி ஜோன்லையும் கிரியேட் பண்ணிக்கலாம். வேற ரீஜன்லையும் உங்களோட ரீட் ஒன்லி டேட்டா பேஸாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரீட் ரிப்ளிகா கேன் மேனுவலி ப்ரொமோட்டட் அஸ் ஸ்டாண்ட் அலோன் டேட்டா பேஸ். support multi available user technology support பண்ணும். You can use replica, take logical backup பார்த்தீங்கன்னா if you want store backup externally to RDS. ஓகே, உங்களுக்கு RDS தவிர வேற ஏதோ தேர்ட் பார்ட்டி பேக்கப் வேணாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். You can read replica, you can have read replica of read replicas. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து நீங்க ரீட் ரிப்ளிகா வந்து நீங்க ரீட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ற இதுதான். ரீட் பண்றது ரீட் ரைட் பண்ண முடியாது. ஓகே ஸோ இது வந்து மல்டிபிள் ரீஜனில் வந்து நீங்கள் அதை வந்து மல்டி அவைலபிள் ஜோனில் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது மல்டி செட்டு. இது வந்து மல்டிபிள் ரீஜன்லேயும் உங்களுக்கு டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு யூஸ் ஆகும். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது ரீட் ரிப்ளிகா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்குது. யூ கேன் ஹேவ் பேக்கப் ரீட் ரிப்ளிகா பர் மாஸ்டர். நீங்கள் ஒரே டைமில் 5 ரிப்ளிகா வந்து ஒரு மாஸ்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈச் வித் ஓன் டிஎன்எஸ் பாயிண்டோட. ஓகே ஸ்கேல் அப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஸ்கேலபிலிட்டி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மல்டி அவைலபிலிட்டி ஜோனோட ரீட் ரிப்ளிகா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், ஸ்கேலபிலிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஸோ உங்களோட டிசாஸ்டர் ரெக்கவரி உங்களோட அவைலபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமான டிஃப்ரெண்ட்டு. ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டைப் ஆஃப் டேட்டா பேஸ் சர்வீஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? SQL, நான் SQL அப்படின்னு 2 சொன்னேன். SQL-ல அமேசான் ப்ரொவைட் பண்ணுற டேட்டா பேஸ் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா RDSன்னு ஒன்று. ஓகேங்களா? RDS தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சீக்வல், நோ சீக்வல்னு சொல்லலை. நோ சீக்வலில் வந்து அதோட பார்த்தீங்கன்னா டைனாமோ டிபின்னு ஒன்று இருக்கு. அந்த டைனாமோ டிபி வந்து பார்த்தீங்கன்னா AWS ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் சர்வீஸ். நோ சீக்வல்ல நான் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது SQL ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நோ சீக்வல், நான் ரிலேஷனல் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைனாமோ. டைனாமோ டிபி அப்படின்றது என்னன்னா இது ஒரு ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா பர் செகண்ட் டைனாமோ டிபி வந்து டைனாமோ டிபி கேன் ஹேண்டில் கிட்டத்தட்ட 10 ட்ரில்லியன் ரெக்வஸ்ட்டை பர் டேக்கு ஹேண்டில் பண்ணும்.
ஓகேங்களா? ஓகே பர் டேக்கு 10 ட்ரில்லியன் ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணும். அட் த சேம் டைம் ஓகே பீக் ஹவர்ல ஓகேங்களா 20 ஓகே மில்லியன் நினைக்கிறேன் 20 மில்லியன் ரெக்வஸ்ட்டை செகண்டுக்கு ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. இதில் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்ன, நான் ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு சொன்னேன். ஸ்ட்ரக்சர்டு டேட்டா வந்து நீங்கள் ஆர்டிஎஸ் ஆர்ஓ இது யூஸ் பண்ணிக்கலாம். டைனமோ டிபின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்லெஸ் வந்து நான் ஸ்ட்ரக்சர்டு Okay. டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி நல்லாவே இருக்கும். ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை அவைலபிலிட்டியும் நல்லா இருக்கும் கம்பேர்டு வித் அதர் அந்த ஆடியோஸோட கம்பேர் பண்ணும்போது நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் டைனமோ டிபி. ஓகேங்களா? ஓகே ஓகே ஸோ டைனாமோ டிபினா இது அப்படி இதில் வந்து நமக்கு எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டைனாமோ டிபினா என்ன அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் இந்த சர்வீஸ் வந்து சொன்ன மாதிரி நான் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா சேம் அதே தான், பட் நான் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் Catch. கேட்ச் எலாஸ்டிக் கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸோ எலாஸ்டிக் கேட்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கேட்ச் அப்படின்றது ஒரு இது வந்து ஒரு சர்வீஸ் AWSல. இந்த சர்வீஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இது மெயினாக வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா வெப் சர்வீஸ் டு பூஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ். ஓகேங்களா? கேட்சி த ஹை வால்யூம் ஃபெச் டேட்டா ஃபார் கொரிஸ் அண்ட் கேட்ச். ஸோ இதுக்கு எதுக்காகனா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு உங்களோட டேட்டாபேஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த ஒரு சர்வர் வந்து ஒரு சர்வர் நீங்க யூஸ் பண்றீங்க, இல்ல ஒரு சர்வர் இல்ல ஒரு வெப்சைட் யூஸ் பண்றீங்க. உங்களோட வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இமேஜ் ஃபர்ஸ்ட் வாட்டி கனெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு வெப்சைட் கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஸ்லோவா இருக்கும். ஓகேங்களா? உங்களோட வெப் ப்ரௌசர்ல எப்பவுமே சரி நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட்டை நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லோவா இருக்கும். இல்ல நீங்க இன்னொன்னு கூட ஆமா நீங்க சொல்லிருக்கீங்க சார், லைக் கேட்சில போய் ஸ்டோர் ஆகும், அதுக்கப்புறம் நீங்க எப்போ ஓபன் பண்ணாலும் ஸ்பீடா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க. அது மாதிரியா சார்? ஆமா ஸ்பீடா இருக்கும். கரெக்ட். அது எப்படின்னா உங்களோட ப்ரௌசர்லயே நீங்க ஃபுல்லா ஹிஸ்டரி கேட்ச் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு ஏதோ ஒரு ப்ரௌசரை கனெக்ட் பண்ணுவாங்க. ஈவன் கூகுள் ஜிமெயில் ஏதோ கனெக்ட் பண்ணும்போது இனிஷியலா கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அந்த ஆனா அடுத்த டைம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். அது என்னன்னா ரீசனும் உங்களோட அந்த வெப்சைட்டோட பேசிக் இன்ஃபர்மேஷன், பேசிக் இமேஜஸ், தம்ப்நெயில்ஸ் இது எல்லாத்தையும் வந்து உங்களோட ப்ரௌசர் வந்து உங்களோட லேப்டாப்லயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதுதான் வந்து கேட்ச். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு லேப்டாப் சொல்றேன். ஓகேங்களா? அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து உங்க லேப்டாப் கேட்ச்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். ப்ரௌசர்லயே போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோட குரோம் ப்ரௌசர் தெரியுதா உங்களுக்கு? இல்ல சார், பவர் பாயிண்ட் தான் தெரியுது. ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? இதில் போய் பார்க்குறீங்க. இங்கே கேட்ச்டு இமேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? கேட்ச்டு இமேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ் இங்கே இருக்குல்ல, இது எங்கே நம்ம ஹிஸ்ட்ரியில் போயிட்டு இந்த ஹிஸ்ட்ரியில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ப்ரௌசிங் டேட்டா செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இதோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி, குக்கீஸு,
கேட்ச்டு இமேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ் இதெல்லாமே வந்து இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதை நீங்க ஃபுல்லா கிளியர் டேட்டா கொடுத்துட்டு நீங்க கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெப்சைட் ஸ்லோவா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் திரும்ப கேட்ச் எல்லாமே உங்களோட லேப்டாப்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். அது என்ன ரீசன்னா ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த லேப்டாப்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சதுனால நெக்ஸ்ட் டைம் பூட் பண்ண அந்த வெப்சைட்டை ரீச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை திரும்ப அக்சஸ் பண்ண தேவையில்ல, உங்க லேப்டாப்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். சேம் தான் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆல்ரெடி ரெகுலரா வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இப்போ யூடியூப்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ யூடியூப் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் பேசிக் ஓகேவா. இப்போ ஒரு யூடியூப் வெப்சைட் நீங்க கனெக்ட் பண்றீங்க ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் வெப்சைட் கனெக்ட் பண்ணுறேன், யூடியூப் வெப்சைட் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது இதுல பாருங்க என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த யூடியூப் லோகோ இது பேசிக்கா யார் வந்து இத யூடியூப் வெப்சைட் ஓபன் பண்ணாலும் இந்த லோகோ இருக்கும். இந்த வெப்சைட் லோகோ இருக்கும். இந்த ஹோம், எக்ஸ்ப்ளோர், ஷார்ட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் எல்லாருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். இதே சேம் தான் இருக்கும். அப்புறம் இந்த 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 டேப், இந்த லைவ் மியூசிக் இது நான் எதாவது சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற இந்த சர்ச் பார் ஓகேங்களா. இப்போ லேட்டஸ்டா என்னென்ன வீடியோஸ் வந்து இருக்கு, லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டேட்டாபேஸ்ல கேட்சியா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் வாட்டி லோட் பண்ணும்போது யாரோ ஒரு யூசர் ரெக்வஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டுரும். இது வந்து அவங்களுக்கு ரிலேட்டடான டேட்டாபேஸ் அவங்களுக்கு ரிலேட்டடான டேட்டாஸை கொண்டு வரதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இந்த வெப்சைட் டக்குன்னு லோட் ஆகிடும், இந்த லோகோ டக்குன்னு வந்துடும், எல்லாமே வந்துடும். ஸோ இதனால என்ன ஆகும்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அக்சஸ் பண்ணும்போது வெப்சைட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதான் அதுதான் அந்த ஒரு கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கேட்ச்னு சொல்றது ஓகேங்களா. ஸோ கேட்சி ஹை வால்யூம் ஃபெச்டு டேட்டா அண்ட் கொரிஸ் அண்ட் கேட்சி. So Amazon Elastic Cache is proper choice for real-time use cases like catching, session stories, gaming. இப்போ கேம் இன்னைக்கு விளையாடுறீங்கன்னா ஆல்ரெடி விளையாண்டுருப்பீங்க, அதை வந்து ரெஸ்யூம் பண்ணும்போது அது ஆல்ரெடி ப்ரீவியஸில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ எல்லாமே கேட்சில் இருந்து தான். ஸோ அந்த ஜியாலஜிக் ஜியோஸ் ப்ராக்டிக்கல் சர்வீசஸ், ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ் அண்ட் கியூவிங் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கேட்ச் என்பது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு சர்வீஸ். நீங்கள் டேட்டாபேஸ் ஆடியஸோ இல்லை எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அது கூட சேர்த்து இந்த எலாஸ்டிக் கேட்ச் சர்வீஸையும் நீங்கள் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியஸோட இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில டேட்டா பேசஸ்லாம் இருக்குது, இன்னும் ஒரு சில கேட்சஸ்லாம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கேட்ச்னு சொல்லுவாங்க. மெம்மு கேட்ச் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது ஓகேங்களா. ரியல் கேட்ச் சர்வீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆனால் இதுதான் வந்து மெயினான எலாஸ்டிக் கேட்ச்ன்றது தான் மெயின் கேட்ச் சர்வீஸ் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஆடியஸ் என்வரான்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஆடியஸ் என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் ஒரு டேட்டா பேஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த டேட்டா பேஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது ஓகேவா. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸில் பார்த்துடலாமா? டைம் இருக்கா? ஓகே, நான் வந்து மேனேஜ்மெண்ட் ஒரு என்னோட கன்சோல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஆடியஸ்ன்னு இருக்கா, இந்த ஆடியஸ் இதுதான் வந்து நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணக்கூடிய பேஸ் ஓகேவா. இந்த ஆடியஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆடியஸ் டேப் பண்ணி போட்டு என்னன்னா கிரியேட் டேட்டாபேஸ். இங்கே வந்து நான் இந்த ஆடியஸ்க்கு போயிட்டு இங்கே வந்து கிரியேட் டேட்டாபேஸ் இருக்கு. இந்த கிரியேட் டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுறோம். இங்கே ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது, ரெண்டு டைப் ஆஃப் டேட்டாபேஸ் கிரியேஷன் டைப் இருக்குது. இந்த ரெண்டு டேட்டாபேஸ் கிரியேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு கிரியேட்டிவ், ஈஸி கிரியேட்டிவ். நம்ம ஸ்டாண்டர்ட் கிரியேட்டிவ் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டைப் நான் சொன்னல 6 இன்ஜின் டேட்டாபேஸ் இன்ஜின்ஸ் வந்து ஆடியன்ஸ் பண்ணணும். அமேசான் அரோரா இது அமேசானோட ஓன் ப்ராடக்ட். MySQL இது ஓப்பன் சோர்ஸ். MariaDB ஓப்பன் சோர்ஸ். PostgreSQL Oracle இது லைசன்ஸ்டு. இது வந்து மைக்ரோசாஃப்டோட SQL சர்வீஸ். நம்ம வந்து MySQL சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரீ டயர்ல அவைலபிளா இருக்கு. நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எடிஷன் வந்து MySQL கம்யூனிட்டி. இங்கே உங்களுக்கு எந்த எடிஷன் வேணுமோ உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் லேட்டஸ்ட்டு MySQL வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனு டெவ் டெஸ்ட்டு ஃப்ரீ டயர் 3 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்னா நீங்கள் இப்போ உங்களோட சர்வரை கிளைண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அதுதான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறாங்க எல்லா யூசர்ஸுமே அப்படின்னா அதான் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டு. ஸோ வந்து யூஸ் டிஃபால்ட் ஃபார் ஹை அவைலபிலிட்டி அண்ட் ஃபாஸ்ட் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். இது சூஸ் பண்ணும்போது ஹை அவைலபிலிட்டி அண்டு பர்ஃபார்மன்ஸு அந்த ஆக்சஸ் டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணுற அந்த ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது டெவ் டெஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டெஸ்டிங் பர்பஸ்க்கு டெவலப்பரும் டெஸ்டிங்க்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் ஒரு கோடு கிரியேட் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி டெஸ்டிங் என்வரான்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுற டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அவுட் சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ டயர். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா ஃப்ரீ டயர்னா நம்மளோட இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே போயிடும். இங்கே சூஸ் பண்ணும்போது பாருங்க இருக்கும் இந்த மல்டி அவைலபிலிட்டி டெஸ்டரு இது எல்லாமே இருக்கும். மல்டி அவைலபிலிட்டி டிபி டெஸ்டரு மல்டி அவைலபிலிட்டி டிபி இன்ஸ்டன்சஸ் சிம்பிள் டிபி சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எது வேணாலும். ஓகேவா? இதுலையும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. இது டிஃபால்ட். ஏன்னா இதில் வந்து எதுவுமே அவைலபிலிட்டி ஜோன் டியூரபிலிட்டியாக வராது. ஏன்னா நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் பண்ணுறது அதனால. ஸோ இங்கே டேட்டா பேஸு ஐடென்டி பேர் இருக்கும். டைப் நேம் ஆஃப் யுவர் டிபி இன்ஸ்டன்ஸ். உங்கள் டிபி இன்ஸ்டன்ஸோட நேம், அதாவது நான் சொன்ன டிபி சர்வர் ஒரு பேக் எண்டில் கிரியேட் ஆகும். அந்த டிபி சர்வரோட நேம் எங்கே கொடுக்கணும். நான் டேட்டா பேஸ் நேம்லேயே கொடுத்துருக்கேன். அந்த டேட்டா பேஸ் சர்வரோட யூசர் நேம் அப்படி பாஸ்வேர்டு கொடுக்கணும். இங்கே வந்து யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு நான் இங்கே கொடுக்குறேன். கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 8 பிரிண்டபிள் ஆஸ்கி கேரக்டர் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் சிங்கிள் கோட் டபுள் கோட் அந்த அட் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதை தவிர வேற என்ன யூஸ் பண்ணலாம். அண்ட் டெஸ்ட் ஆஷ் வந்து கொடுத்துருக்காங்க டேட்டா பேஸ்க்கு. பாஸ்வேர்டு யூஸ் பண்ண பாஸ்வேர்டு இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு மெத்தோட நான் என்ன பண்ணுறேன் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணணும். Next, MySQL community dictionary. ஃப்ரீ டைப் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இது இப்போ எந்த ஆப்ஷன்ஸுமே நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். டேரெக்டாக செட்டிங்ஸ் வந்துடுவோம். செட்டிங்ஸ்னால் யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தரோம்.
அடுத்தது நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ட் கான்ஃபிகரேஷன். இது டிஃபால்ட்டாக 3 இருக்கும். ஸ்டாண்டர்ட் கிளாஸ், மெமரி ஆப்டிமைசேஷன் கிளாஸ், பஸ்டபிள் கிளாஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே டிசபிள் ஆயிருக்கு. இது வந்து எதுனா ஸ்டாண்டர்டாக மெமரியும் ஸ்டாண்டர்ட் சிபியும் யூஸ் பண்ணிப்போம். இது வந்து மெமரி ஆப்டிமைசேஷன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஓரியன்டாக மெமரி அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய எல்லா இன்ஸ்டன்ஸும் இதில் இருக்கும். இதை சூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக எது வந்து உங்களுக்கு வந்து மெமரி அதிகமாக எடுக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸோ அது டிஃபால்ட்டாக சூஸ் ஆகும். பஸ்டபிள்ன்றது வந்து சிபியூ பேஸ் பண்ணி சிபியூ அதிகமாக இருக்கும். இப்போ உங்கள் டேட்டா பேஸ் வந்து சிபியூ யூசேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பஸ்டபிள் சூஸ் பண்ணிக்கலாம். மெமரி யூசேஜ் அதிகமாக வேணும்னா மெமரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், ரெண்டுமே சமமாக பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகேவா? நான் பஸ்டபிள் கிளாஸஸ் பண்ணுவேன், ஏன்னா அதுதான் வந்து ஃப்ரீ டயரில் அவைலபிளாக இருக்கும். ஃப்ரீ டயரில் ரெண்டு தான் இருக்குது. ஒன்று வந்து T2 மைக்ரோ, இன்னொன்று வந்து T3 மைக்ரோ. நான் சொன்னல ஆல்ரெடி ஒரு இன்ஸ்டன்ஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு அந்த இன்ஸ்டன்ஸில் தான் அந்த டீப் இன்ஸ்டால் ஆகும். நம்ம இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ்னா என்னது? ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ், EC2 ஒரு VM. இது ஒரு VM. இந்த VMல அந்த MySQL இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஓகே. ஆனா நமக்கு T2 மட்டும் தானே சார் ஃப்ரீயா இருந்துச்சு. T2 இங்க இருக்குங்க. T2 மைக்ரோவும் இருக்கு. T3 மைக்ரோவும் ஃப்ரீ தான். இதுவும் ஃப்ரீ தான். நம்ம இது யூஸ் பண்றது T2 மைக்ரோ சார்ஜ் இருக்கும். ஆக்சுவலி இதுல வந்து 2 இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். T4 மைக்ரோவும் ஃப்ரீ தான், இதுவும் ஃப்ரீ தான். அது நம்ம போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து சூஸ் பண்றது T2 மைக்ரோ. பட் இது எல்லாமே அவைலபிளா தான் இருக்கு, ஃப்ரீ தான். ஸோ இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் டேட்டாபேஸ்க்கு. இது வந்து ஜென்ரல் பர்பஸ் SSD 20 GB தான் தருவோம். ஃப்ரீ டயர்னால இது எல்லாமே டிஃபால்ட் ஆப்ஷன். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டா காஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. இதை அப்படியே வச்சுக்கலாம். எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டோரேஜ் ஆர்டர்ஸ் கேட்டிங்கன்னா எனக்கு தேவை கிடையாது. நான் அதெல்லாம் டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா IP வெர்ஷன் 4 இதில் வந்து நீங்கள் VPC சூஸ் பண்ணணும். ஓகேவா? இதில் VPC சூஸ் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணுறேன், டிஃபால்ட் VPC ஆல்ரெடி ஒரு VPC இருக்குது. நான் புதுசாக ஒரு VPC கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். புது VPC வந்து கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இதுக்கும் புது DB சப்நெட் VPC நான் எதுவும் கிரியேட் பண்ணல. இங்கேயே VPC கிரியேட் பண்ணிட்டு இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு, சாரி இந்த DBக்கு இங்கேயே இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறேன். பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்கல. பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்தா யார் வேணாலும் நம்ம டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நான் பப்ளிக் ஆக்சஸ் கொடுக்காத நான் மட்டும் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் 2 இருக்கு. சூஸ் எக்ஸிஸ்டிங் ஆர் கிரியேட் குரூப்.
நம்ம வந்து டிஃபால்ட் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ்லாம் நம்ம தரணுமோ எல்லா டீடைல்ஸும் இது பாருங்க. ஓகே ஏன்னா இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ்ல தான் இது வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. இது வந்து பப்ளிக் அக்சஸ்னோ VPC வந்து பார்த்தீங்கன்னா க்யூஸ் எக்ஸிஸ்டிங்கோ க்யூஸ் எக்ஸிஸ்டிங் டிஃபால்ட்டாக சாரி டிஃபால்ட்டே வந்து கொடுத்துட்றோம். அவைலபிலிட்டி ஜோன் ப்ரிஃபரன்ஸு கிடையாது. அவைலபிலிட்டி ஜோன் எதுவுமே தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். அதனால் எதுவும் செலக்ட் பண்ணல. டிபி ஆத்தென்டிகேஷன், இந்த டிபி ஆத்தென்டிகேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த டிபியை எப்படி ஆத்தென்டிகேட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து பாஸ்வேர்டை வந்து வச்சு நமக்கு வந்து பாஸ்வேர்டு தான் வச்சு ஆத்தென்டிகேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம யூஸ் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி மேலே கிரியேட் பண்ணி வச்சு அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டோம். பாஸ்வேர்டு அந்த IAM டேட்டாபேஸ் ஆத்தென்டிகேஷன் இருக்கு. ஸோ இது வந்து IAM ஃபர்ஸ்ட் IAM யூசர் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக நம்ம ஒரு செஷன் பார்த்தோம் IAM. ஸோ அந்த மாதிரி ஒரு யூசரை கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு IAM ஆக்சஸ் கொடுத்து அவங்களை ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ஒரு கீ மெத்தட்ல கீ டைப் ஒரு கீ இருக்கும். அந்த கீயை நம்ம இப்போ பென் கீ யூஸ் பண்ணி நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணுறோம்ல லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ். அதே மாதிரி கெர்பரோஸ் கீ அப்படிங்கிறது இருக்கும். அந்த கீயை வச்சு ஆத்தென்டிகேட் பண்ணுறோம். நம்ம வந்து பாஸ்வேர்டு டெஸ்டிங் பண்ண போகிறோம். அதனால பாஸ்வேர்டு பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவுமே அடிஷ்னலாக எதுவுமே கிடையாது. ஸோ எஸ்டிமேட்டட் மந்த்லி காஸ்ட்டு கீழே வந்துருச்சு. The Amazon audience free tier is available to you for 12 months. Each calendar month, the free tier will be available to use Amazon audience users listed below for free. So 750 hours audience in a simple Azure AZ. ஸோ இது இந்த 4 இன்ஸ்டன்ஸில் யூஸ் பண்ணிடலாம். 20 GB தான் அதிகபட்சமாக கொடுப்பாங்க பர் ஸ்டோரேஜ். 20 GB தான் ஆட்டோமேட்டிக் பேக்கப்பு. நம்ம ஆட்டோமேட்டிக் பேக்கப் தான் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அது அப்படியே இருக்கும். ஸோ இதெல்லாமே பண்ணியாச்சு. இப்போ கிளியர் டேட்டாபேஸ் கொடுத்தாச்சு. மீன்வைல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். எதுக்காகனா EC2 இந்த EC2 வழியாக தான் நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அமேசான் சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைப் T2 மைக்ரோ இருக்கா. இங்கே கீழே கொஞ்சம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுவும் ஃப்ரீ டயர் இருக்கு. ஆனால் இந்த ரீஜன்ல அவைலபிள் கிடையாது. ஸோ ஆக்சுவலி இந்த ரீஜன் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ரீஜன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் T2 மைக்ரோ மட்டும்தான் இருக்கு. அப்படியே T2 மைக்ரோ கூட கிடையாது. T3 மைக்ரோ இதுல இந்த ரீஜன்ல ஃப்ரீ டயர் அவைலபிள் இல்லை. வேற ரீஜன் சூஸ் பண்ணா மேபி அவைலபிள் ஆகும். அதனால தான் நம்ம T2 மைக்ரோ மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த VPC சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த VPC தான் பார்த்தீங்கன்னா ஹலோ இருக்கீங்களா? சார் ஹெட்ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 VPC இருக்கு. இது ஆல்ரெடி ரெண்டுமே ஆல்ரெடி இருந்துச்சு. இதுதான் இப்போ புதுசாக கிரியேட் ஆயிருக்கிற VPC. அந்த டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அந்த டைம் கிரியேட் நியூ VPC கொடுத்தோம்ல, அந்த நியூ VPC இதுங்களா, இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட அசோசியேட் ஆயிருக்க சப்நெட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இங்கே பப்ளிக் IP எனபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இதெல்லாமே டிஃபால்ட்டாக பண்ணுற அதே செட்டப் தான். நம்ம நெக்ஸ்ட் எடுத்து போயிடலாம். செக்யூரிட்டி இருக்கு. ஸோ இப்போதைக்கு SSH மட்டும் எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து லான்ச் பண்ணுறேன். லான்ச் பண்ணிவிட்டு லான்ச் பண்ணியாச்சு. இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன். டேட்டாபேஸ் லான்ச் பண்ணியிருக்கேன். டேட்டாபேஸ் லான்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டைம் எடுக்கும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஆகும். 10 மினிட்ஸ் ஆகும் டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிறதுக்கு. ஓகே. டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணது லான்ச் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டன்ஸ் செட்டப் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. இந்த இன்ஸ்டன்ஸ்ல MySQL இன்ஸ்டால் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு பண்ணி MySQL இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் அது வழியாக தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. லேப்டாப் சார்ஜும் போகுது. 1 மினிட்.
ஸோ நம்ம அந்த ஒரு இன்ஸ்டன்ஸுக்கு தான் நம்ம இவ்வளவும் பண்றோம்ல சார்? எந்த இன்ஸ்டன்ஸ் சொல்றீங்க? லைக் இப்போ இந்த இன்ஸ்டன்ஸுக்கு தான் நம்ம வந்து விபிசியும் பண்றோம், ஸ்டோர் அந்த இந்த இப்போ ஆர்டிஎஸும் பண்றோம். ஆமா, எந்த இன்ஸ்டன்ஸ் இந்த இன்ஸ்டன்ஸுக்குன்றீங்களா? இல்ல ஆடியோஸ் வேற சர்வீஸ். இது வந்து இன்ஸ்டன்ஸ் வேற சர்வீஸ். இன்ஸ்டன்ஸ்ன்றது நம்ம கிரியேட் பண்ற இன்ஸ்டன்ஸ்னா அந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கணும்ல. டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டேட்டாபேஸ் நீங்க எப்படி பண்ணுவீங்க? கனெக்ட் பண்ணிட்டு பார்ப்பீங்க. அதுக்கு ஒரு சர்வர் வேணும்ல. இதுலயே நம்ம என்னோட விண்டோஸ் மிஷின்லயே கூட நான் பண்ணிக்கலாம். என்னோட விண்டோஸ் மிஷின் இருக்குல்ல, இப்போ நான் யூஸ் பண்ற லேப்டாப்ல ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பெஞ்ச் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகேங்களா? MySQL ஒர்க் பெஞ்ச் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர் வழியா நீங்க கனெக்ட் பண்ணி அதை நீங்க வந்து அந்த டேட்டாபேஸோட கண்டென்ட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். பட் ஆனா அது வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம், அது தேவையில்லாத இது. நம்ம லினக்ஸ் விஎம் லான்ச் பண்ணி அதுலேயே MySQL இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமாவே நம்ம கமாண்ட் மூலியமா எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, எப்படி டேட்டாபேஸ்ல டேபிள் ஆட் பண்றது, அது எப்படி வியூ பண்ணி பார்க்கறது பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார். இது லான்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்றேன், இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறேன். ஆத்தென்டிகேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல sudo yum update கொடுக்குறோம். ஏதாவது அப்டேட் இருக்கான்னு பார்ப்போம். அப்டேட் எதுவும் இல்லை. அதனால sudo yum install MySQL. இதுதான் MySQL சாஃப்ட்வேர். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். MySQL இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து MySQL வெர்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டும் என்ன வெர்ஷன் இருக்கு அப்படின்னு. ஸோ இது 15.1 டிஸ்ட்ரிபியூஷன் இந்த வெர்ஷன் தான் இருக்கு. இந்த வெர்ஷன் தான் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம கனெக்ட் பண்ண தான் போகிறோம். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிளைண்ட் இதில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். ஸோ அந்த கிளைண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து என்ன அப்படி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். அது கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கு. இது கொஞ்ச நேரம் ஆகும் கிரியேட் ஆகிறதுக்கு. இது பேக்கப் எடுக்கும், எல்லாம் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் ஒரு பிரச்சனை இல்லை. க்ரெடென்ஷியல் பார்க்கணும். நீங்கள் க்ரெடென்ஷியல்ஸு என்ன நான் கொடுத்த அட்மின் டெஸ்ட் இருக்கு. இதான் க்ரெடென்ஷியல் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா உங்களோட ரவுட் டேபிளில் ஒரு என்ட்ரி போடணும். இந்த ரவுட் டேபிள் வந்து ரவுட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது. ரவுட் டேபிள் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. பட் நம்ம ரவுட் டேபிள் இல்ல, செக்யூரிட்டி குரூப் நம்ம பார்க்கணும். அது செக் பண்ணிக்கிறது நம்ம இதுதானே. ரவுட் டேபிள்ல இருக்கும். ஏன்னா இதுல நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி குரூப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த செக்யூரிட்டி குரூப்ல ஒரு போர்ட் எனபிள் பண்ணியிருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதனால ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்க்கணும். நம்ம டிஃபால்ட் சூஸ் பண்ணணும் நினைக்கிறேன். இந்த டிஃபால்ட்டு
இதோட என்ன விபிசி கிரியேட் பண்ணிடணும், இதுக்கு என்ன விபிசி, இதுக்கு 92ல 2 விபிசி இருக்கும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட செக்யூரிட்டி குரூப், ரெண்டு செக்யூரிட்டி குரூப்ல இது டிஃபால்ட், இதுதான் வந்து டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப். இந்த டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்ல நம்ம வந்து அந்த இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணி வச்சிருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு போர்ட் எனபிள் ஆயிருக்கும். ஓகே. அது எனபிள் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம அந்த போர்ட்டை எனபிள் பண்ணி விடணும். Okay, ஆல் டிராஃபிக் போர்ட் தான் எனபிள் ஆயிருக்கு. ஓகே. இங்க வந்து ஒரு ரூல் ஆட் பண்ண போறோம். என்ன ரூல்னா, MySQLக்கு ஒரு போர்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. MySQL DBRR இங்க வந்து 0.0.0.0 அது 3306 அப்படின்ற போர்ட் தான் வந்து MySQLக்கான போர்ட். அந்த போர்ட் ஓப்பன் இருந்தால் தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேவா? Okay. ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணணும், இந்த இன்பவுண்ட் ரூல்ல பண்ணணும். ஓகே. அதெல்லாம் இன்ஃபர்மேஷனாக நான் இங்கே போட்டுடுறேன். ரெண்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். கிரியேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணா தெரிஞ்சிடும் இது கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது. ஓகே. வந்து கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த குட்டி நான் இங்கே கனெக்ட் கரெக்டாக குட்டி நான் இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த குட்டி வழியாக இப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுன்னா ஒரு டிபி கொரி வச்சுருக்கேன். இந்த கொரி மூலியமாக தான் கனெக்ட் பண்ணுறது. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கமாண்டு ஆக்சுவலாக அது ஒரு கமாண்டு பெருசாக வரும். ஸோ அதை மறந்துட்டேன் நான். அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அதோட MySQL போடுவோம். இங்கே
கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதில் எதுவுமே இல்லை, அது கரெக்டாக எதுவுமே ஒர்க் ஆகல. ஐஃபோன் யூசர் நேமு, இந்த யூசர் நேமு அட்மின் போடுவோம். இங்கே பாஸ்வேர்டு ஹேஷு, பாஸ்வேர்டு வந்து கீழே நமக்கு வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸோட இன்ஸ்டன்ஸ், இந்த இன்ஸ்டன்ஸ் நேமு, இதுதான் இன்ஸ்டன்ஸ் நேம். இந்த என் பாயிண்ட் இதுதான் இன்ஸ்டன்ஸோட என் பாயிண்ட்டு. இதை காப்பி பண்ணி இங்கே போடுவோம். ஓகே, போட்டுட்டு எந்த போர்ட் நம்பர் கனெக்ட் பண்ண போகிறோம்னா போட்டு 306 போட்டு இதுதான் வந்து தேவை. என்ன பண்ணுறோம், என்ட்ரு கொடுக்குறோம். என்ட்ரு பாஸ்வேர்ட் கேட்குது. நெக்ஸ்ட்டு #1 2 3 ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இதான் வந்து கமாண்டு. ஓகே, உங்களோட இன்ஸ்டன்ஸ் நேம் இன்ஸ்டன்ஸை காப்பி பண்ணி இங்கே போடுவோம். என் பாயிண்டை காப்பி பண்ணி அப்படியே போடணும். இங்கே போனீங்கன்னா இது மாதிரி வந்து ஓகே சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். இப்போ MySQL அப்படின்னு வந்துடும். இதுக்குள்ளே தான் நீங்கள் போயிட்டு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸ் வியூ பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே ஆப்ரேஷன்ஸ் எல்லாம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ் டெஸ்ட் டிபின்னு ஒரு டேட்டாபேஸ் வந்து இந்த கமாண்ட் வச்சு நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, கிரியேட் டேட்டாபேஸ் டெஸ்ட் டிபி, அதாவது டெஸ்ட் டிபின்னு ஒரு டேட்டாபேஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, 1 ரூபா அஃபெக்ட். ஓகே, ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன், ஒரு டேட்டாபேஸை வந்து நான் செலக்ட் பண்ணணும். இந்த டேட்டாபேஸை இந்த டேட்டாபேஸில் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஓகே, இதை செலக்ட் பண்ணி யூஸ் டெஸ்ட் டிபி கொடுத்தா டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆகும். இந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே, இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். இது டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான பொறி. இந்த டேட்டாபேஸ்க்குள்ளார இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த டேபிள் என்னன்னா கிரியேட் டேபிள் பர்சன்ஸோட ஒரு சில நார்மல் ஒரு டேட்டாவை வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஒரு பர்சனோட டேட்டா, பர்சன் ஐடி, பர்சனுக்கு பதிலாக எம்ப்ளாயின்னு கூட போடுவோம். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி ஐடி, அட்ரஸ், சிட்டி எல்லாமே. இதில் என்ன பண்ணுறோம், இதை காப்பி பண்ணி இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், ரொம்ப பார்த்து பண்ணணும். நான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த எம்ப்ளாயின்றது இந்த ஈக்கு பதிலாக ஸ்மால் ஈ போடணும். ஏன்னா நம்ம கேப்ஸ் போட்டால் தான் அது ஒர்க் ஆகும், அந்த டேபிள் ஓப்பன் ஆகும். ஓகே, எல்லாத்தையும் போடுறேன். போட்டுட்டேன், என்ன பண்ண என்டர் கொடுத்துட்டேன். இதுவும் ஓகே, டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. எம்ப்ளாயின்ற ஒரு டேபிள் வந்து இதில் கிரியேட் ஆகிருக்கு. அதில் என்னென்ன வேல்யூ இருக்குன்னா எம்ப்ளாயி ஐடி, அதில் வந்து எம்ப்ளாயி ஐடி வந்து இன்டீஜர் வேல்யூவில் இருக்குது. லாஸ்ட் நேமு கேரக்டரு, ஃபர்ஸ்ட் நேமு கேரக்டர், அட்ரஸ் கேரக்டர், சிட்டி கேரக்டர். ஸோ இது எல்லாமே வச்சு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஷோ டேபிள்ஸ் கொடுத்தோம். ஷோ டேபிள்ஸ் கொடுத்தா என்ன டேபிள் இருக்குன்றது இன்ஃபர்மேஷன் இங்கே விசிபிள் ஆகும்.
எத்தனை டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்? ஒரே ஒரு டேபிள். இந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ண டேபிள் இங்க வியூ ஆகுதா? எம்ப்ளாயின்ற டேபிள் இருக்கா இங்க? ஓகேனா? ஆமா சார். அந்த டேபிள்ல என்னென்ன கண்டென்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் என்ன? எம்ப்ளாயி. செலக்ட் பண்ணி நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஏதாவது தப்பா போட்டோம்னா எம்ப்ளாயி ஸ்பெல்லிங் கரெக்டா இஎம் ஏ போட்டு அதனால வரணும். எம்ப்ளாயி ஓகேவா? கரெக்டா இருக்கா? எம்டி செட்டு. எம்டி செட்னா இதுல எதுவுமே டேட்டா இல்ல, ரோஸ் மட்டும் இருக்கு, டேட்டா எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண ஒரு டேபிள் ஆட் பண்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோஸ்ல இருக்கு. அந்த ஆடியோஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். நம்ம இதே இதை வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்டோட அட்டாச் பண்ணி அந்த டேட்டா வாங்குறது, டேட்டா வந்து ஆட் பண்றது. இப்போ யூசர் புதுசானா அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அவன் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் மூலியமா அவன் வந்து அவனோட டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான ஒரு டேட்டாபேஸ் கிரியேஷன். எனக்கு வந்து டேட்டாபேஸ்ல இவ்வளவுதான் தெரியும். ஆக்சுவலி டேட்டாபேஸ் தனி கோர்ஸ் இருக்கு. ஸோ அது டேட்டாபேஸ் கோர்ஸ் உங்களுக்கு இன்னும் டேட்டாபேஸ் பத்தி இது நமக்கு டேட்டாபேஸ் கோர்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்டிஎஸ் அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஒரு இதுல உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே. இப்போதைக்கு என்ன சார்? நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே சார். இதெல்லாம் வந்து இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த பிடிஎஃப் பார்த்து நீங்க இதே மாதிரி கூட நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? இதெல்லாம் கமாண்டு இந்த டாட் இதெல்லாம் வரக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் டாட் வந்துருக்கு, ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு வேரியபிளுக்கு கம்மா இருக்கணும். ஓகேவா? ஓகே சார். கம்மா இந்த மாதிரி கம்மா அடுத்த வேரியபிள். உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமிங்லாம் பார்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வேரியபிளையும் இன்னொரு வேரியபிளையும் கம்மா வச்சு தான் பிரிப்பாங்க. ஸோ நடுவில் வேற எந்த வரக்கூடாது. வந்துச்சுன்னா எரர் அதிகம். ஓகே. சரி, இது அப்படியே நீங்க போட்டீங்கனாலே ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஓகே சார். நீங்க இந்த டேபிள் என்ன வேணா கொடுத்துக்கலாம். இங்க வந்து ஐடி இது என்ன வேணா கொடுத்துக்கலாம். அந்த வேல்யூஸ் என்ன வேணா நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. கொடுத்தாலும் அது கிரியேட் ஆகும். ஓகேவா? டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இன்டீஜர் வேல்யூ தான் கொடுக்கணும், இந்த இடத்துல கேரக்டர் வேல்யூ தான் கொடுக்கணும், இங்கேயும் கேரக்டர் வேல்யூ தான் கொடுக்கணும், இங்கேயும் கேரக்டர் வேல்யூ, இங்கேயும் கேரக்டர் வேல்யூ. இதெல்லாம் வந்து கேரக்டர்ல தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு நேம்னு இருக்குன்னா அது வந்து ஒரு கேரக்டர்ல தான் இருக்கும். என்னன்னா இப்போ என் பேரு வந்து கேரக்டர், ஆனா என்னோட எம்ப்ளாயி ஐடி எப்படி இருக்கும்? இன்டீஜர் நம்பர்ல இருக்கும். அதனால இங்க என்விரான்மெண்ட் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா இன்டீஜர்ல டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டேபிளோட ஓகே. பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்புறேன்.